ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் அவனுடைய இல்லத்தில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்குவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை பார்த்து சொல்கின்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்கள் இறைவன் கூறுகிறான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, நான் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பார்த்து சொல்கின்றார். அடிப்படை விஷயம் என்னவென்று சொன்னால், இங்கு நாம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அத்துஆ, பிரார்த்தனை என்பது அதுதான் வணக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தர்றார். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் அவனுக்கு ஏராளமான தேவைகள் இருக்கின்றது. இந்த உலகத்தில் அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் அவன் தேவை உடையவனாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட தேவை உடைய அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் எல்லா தேவைகளையும் அவனிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும், அவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் பாருங்க, லா யருத்துல் கத்ர இல்லா துஆ வலா யஸீதுல் ஃபீல் உம்ரி இல்லா அல் பிர். அதாவது துஆவை தவிர வேறு எதுவும் விதியை தடுக்காது. அல்லாஹ் நமக்கு நம்முடைய வாழ்நாளில் சில விதிகளை, நசீபுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பார். அந்த நசீபை மாற்றக்கூடியது, அந்த விதியை மாற்றக்கூடியது
துஆவுக்கு மட்டுமே இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அதோடு சொன்னாங்க, வலா யஸீது ஃபீ உம்ரி இல்லல் பிர், நற்செயலை தவிர வேறு எதுவும் நம்முடைய ஆயுளில் பரக்கத்தை அதிகரிக்காது. நல்ல செயல்கள் நம்முடைய ஆயுளில் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. இந்த துஆவை பற்றி இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லித் தர்றாங்க, துஆ என்பது சோதனையை எதிர்க்கும் மிக வலிமையான ஆயுதமாகும். நம்முடைய வாழ்நாளில் பெரிய சோதனைகள் ஏற்படும். நிறைய சோதனைகள் அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த சோதனையை எதிர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணி அத்துஆ. துஆவும் சோதனையும் மோதிக்கொள்கின்றன. சில நேரம் துஆ வெற்றி பெறுகின்றது என்று இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லித் தர்றார். அடிப்படையில் நம்ம தெரியணும், அல்லாஹ்வுடைய பண்பு என்ன? அல்லாஹு ஹுவல் கனி, அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவர். நம்ம பார்க்குறோமா இல்லையா? இன்றைக்கு வழங்கப்படக்கூடிய கடவுள்கள் அவர்களுக்கென்று சில படைப்புகளை படைக்கிறாங்க. கடவுளுக்கென்று சில ஆடைகளையோ உணவுகளையோ இன்னும் பல அம்சங்களை கடவுளுக்காக படைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அவன் எந்த தேவையற்றவன், எவரின் தேவையும் இல்லாதவன். வஅன்துமுல் ஃபுகரா, நீங்களோ தேவையுடைய ஏழைகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இப்போ ஃபுகரா என்று சொன்னால் ஏழைகள், பரம ஏழை சோமா இல்லையா? மிஸ்கீனை விட ஒரு படி கூட. ஃபுகரா என்று சொன்னால் அவனுடைய அடிப்படை தேவை கூட இல்லாதவங்க ஃபக்கீர் என்று சொல்வாங்க. இந்த வார்த்தை அல்லாஹ் மனிதர்களை பார்த்து சொல்கின்றான், வஅன்துமுல் ஃபுகரா, நீங்கள் ஃபக்கீர்கள், ஏழைகளாக இருக்கின்றீர்கள். ஆனால் அல்லாஹோ ஹுவல் கனி, அவன் மிக ரிச், அவன் மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய செல்வந்தன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அல் கனி, அல் கனிக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க பாருங்க. யாருடைய உதவியும் தேவையில்லாதவன். முதல் விஷயம், அவனுக்கு வணக்கங்கள், துஆக்கள், தான தர்மங்கள் எதுவும் அல்லாஹுக்கு தேவையில்லை. நம்ம துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது. நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடவில்லை என்று சொன்னால் அல்லாஹுக்கு எந்த நஷ்டமும் இருக்க போவது இல்லை. ஆனால் இவையெல்லாம் மனிதன் அவன் சரிவர செய்தால் அல்லாஹ் அவனுக்கு எல்லா வகையான அம்சங்களிலிருந்தும் அவனுக்கு இலகுவாக ஆக்குகின்றான். அவன் முழுமையானவன், பரிபூர்ணமானவன். உங்கள் வணிக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறாங்க, அவன் முழுமையானவன், எல்லா வஸ்துக்களிலிருந்தும் அவன் பரிபூர்ணமானவன். அல் ஃபுகரா சொல்கிறாங்க, நாம் அனைவரும் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து வாழ்கிறோம். அவனுடைய ஃபதுல் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு நொடி கூட நம்மால் ஒரு மூச்சு காற்ற கூட விட முடியாது, எடுக்க முடியாது. சுவாசம், இரண்டாவது உணவு, ஆரோக்கியம், செல்வம், அறிவு, பாதுகாப்பு, இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருளால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்றது. வஅன்துமுல் ஃபுகரா, எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் இந்த அடிப்படை அம்சம் இல்லாமல் ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்பதை உள்ளபடியாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்தது பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, அன்றாட வாழ்வில் ஓதக்கூடிய சில துஆக்களை நமக்கு சொல்லி தந்தாங்க. நம்ம இவ்வளோ காலம் துவா என்று சொன்னால் ஒரு இமாம் துவா ஓதுவார், மாமூம்கள் எல்லாம் சேர்ந்து ஆமீன் என்று சொல்லுவாங்க. இதை தான் நம்ம துவா நினச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ காலம். சரி, அது அந்த துவா கிடையாது என்று தெரிந்த பிறகு நாம் தொழுகைக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றோம் என்று பார்த்தால் மிக குறைவாக இருக்கின்றது.
பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கத்தில் உள்ள முக்கியமான ஒரு சாரம்சமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யவில்லையோ, துஆ செய்யவில்லையோ, அந்த அடியானை அல்லாஹ் கோபப்படுகின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலையில் முழித்ததில் இருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் நிறைய துவாக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். அந்த துவாக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜவாமிஉல் கலீம்னு சொல்லுவாங்க. சிறிய துவாவாக இருக்கும், ஆனால் அதனுடைய அர்த்தங்களும் பொருள்களும் ரொம்ப ஆழமான கருத்துடையவையாக இருக்கும். அதான் ஜவாமிஉல் கலீம். அதில் ஒரு துவா பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. யா ஹய்யு யா கய்யூம், என்றும் உயிருடன் இருப்பவனே, அனைத்தையும் நிலை நிறுத்துபவனே, பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உன் அருளை கொண்டு நான் உதவி தேடுகிறேன். எடுத்தெடுப்பில் என்ன செய்யலை, யா அல்லாஹ் எனக்கு இதைத்தான் கேட்கல, யா அல்லாஹ் அவனுடைய சிஃபத்தை பற்றி சொல்கிறோம். என்றும் உயிருடன் இருப்பவனே, அனைத்தையும் நிலைநிறுத்தி பராமரிப்பவனே, பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உன் அருளை கொண்டு நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன். அடுத்தது பாருங்க, அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்ல, நான் எல்லா காரியங்களையும், என்னுடைய எல்லா காரியங்களையும் எனக்கு சீர்படுத்தி வைப்பாயாக. அல்லாஹ் நாடாமல் நம்முடைய காரியங்கள் சீர்படுத்த முடியாது. நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அல்லாட்ட ஒரு காரியத்தை முன் வைக்கும்போது, அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டும் போது, அல்லாஹ் அந்த அடியானுக்கு அவனுடைய எல்லா காரியத்தையும் சீர்படுத்தி வைக்கின்றார். இதான் அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்ல, யா அல்லாஹ் என்னுடைய எல்லா காரியங்களையும் எனக்கு நீ சீர்படுத்துவாயாக. வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், எந்த அளவுக்கு என்று சொன்னால், என்னுடைய கண் இமைக்கும் நேரம் கூட என்னை சுயமாக ஒப்படைத்து விடாதே. கண் இமைக்கும் நேரம் என்னன்னா, இப்படி கண்ணை மூடி டக்குன்னு திறக்க போல, ஒரு செகண்டுக்கும் குறைவாக கூட என்னை நீ விட்டு விடாதே. அப்போ ஆழமான கருத்து திரும்ப சொல்ற பாருங்க, யா ஹய்யு யா கய்யூம், யா அல்லாஹ் உயிருடன் இருப்பவனே, அனைத்தையும் நிலைநிறுத்துபவனே, பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உன் அருளை கொண்டு நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன். அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்ல, நான் என்னுடைய எல்லா காரியங்களையும் எனக்காக சீர்படுத்தி வைப்பாயாக. வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், கண் இமைக்கும் நேரம் கூட என்னை சுயமாக நீ ஒப்படைத்து விடாதே என்று அல்லாஹ்விடம் நான் பிரார்த்தனை செய்கிறோம். பாருங்க, படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்விடம்தான் இருக்கின்றது. அல்லாஹ் தான் நிர்வகிக்கின்றான், அவன்தான் நிலை நிறுத்துகின்றான். யா அல் கையூம், யா ஹய்யு யா அல் கையூம், அல்லாஹ்வுக்கு எப்போதும் மரணமோ அழிவோ இல்லாதவன். படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ் மட்டும்தான் நிர்வகிக்கின்றான், நிலை நிறுத்துகின்றான். பிரஹ்மதிக அஸ்தகீஸ், அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய பாதுகாப்பும் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த படைப்பும் வாழ முடியாது. அடுத்தது சொல்கிறாங்களே, அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்ல, என்னுடைய எல்லா காரியத்தையும் சீர்படுத்துவாயாக சொல்கிறோமா இல்லையா? அது எதெல்லாம் அடங்கும்? நம்முடைய குடும்பம், அதே போல் நமக்கு தரப்பட்ட உடல் நலம், ஆரோக்கியம், வாழ்வாதாரம் உள்ளிட்ட எல்லா காரியங்களையும் சீர்படுத்துவாயாக. நான் தான் சொன்னேன், ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தைக்குள்ள ஆழமான கருத்து இருக்குன்னு சொன்னேன். இந்த இடத்துல பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அல்லாஹ்வுடைய அருளும் உதவியும், அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்ல, யா அல்லாஹ் என்னுடைய எல்லா காரியத்தையும் சீர்படுத்துவாயாக சொல்கிறோமா இல்லையா? இல்லை, எல்லாமே அடங்கும். நம்முடைய குடும்பம், உடல் நலம், ஆரோக்கியம், வாழ்வாதாரம், வியாபாரம், இவை அனைத்தும் அடங்கக்கூடியதாக இருக்கின்றது. வல தகில்னி இலா நஃப்ஸி, கண் இமைக்கும் நேரம் கூட யா அல்லாஹ் என்னை சுயமாக விட்டு விடாதே. இதெல்லாம் ஒரு மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான் இயல்பாகவே. வஹுலிகல் இன்சானு தஈஃபா, அவன் தஈஃபாக படைக்கப்பட்டிருக்கின்றான். எப்போதும் அவனுக்கு ஒரு ஞாபக மறதி ஏற்படும்.
சில நேரங்களில் அவன் தடுமாட்ட நிலையை அடைந்து விடுவான். சோதனையுடைய உச்சக்கட்டத்தையும் அடையும் போது அவனால் ஒரு சரியான முடிவை எடுக்காத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவான். இப்படியான ஒரு நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவியோடு அவனுடைய எல்லா காரியங்களும் அங்கு சீர்படுத்தப்படுகின்றது. அப்போ அடிப்படை அம்சம் என்ன? அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்விடம் எல்லா காரியத்தையும் நாம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைத்து விட்டால் وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, யார் ஒருவர் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பாரோ فَهُوَ حَسْبُهُ, அவனுக்கு போதுமானதாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். அதே போன்று பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான சில துவாக்களை சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்கள் எல்லாம் பொருளோடு நம்ம முடிஞ்சால் நோட்டீஸ் போர்டில் ஓட்டுவோம். அதை நீங்கள் காப்பி எடுத்து நீங்கள் படிங்க. ஒவ்வொரு நாளும் மனப்பாடம் செய்யணும். அதை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாக்களை ஓதுனாங்க என்பதை நம்ம செய்ய முடியும், பார்க்க முடிகின்றது. அதில் ஒரு மிக முக்கியமான துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுப்னி வ அஊது பிக மினல் புஹ்ல், யா அல்லாஹ் கோழைத்தனத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன். அதே போன்று கஞ்சத்தனத்திலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன். கோழைத்தனம்னா என்ன? ஒரு விஷயம் உண்மையான செய்தி இருக்கும், அந்த உண்மை செய்தியை மக்களிடம் சொல்வதற்கு இவருடைய உள்ளத்தில் பயம் இருக்கும். அது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், சமுதாயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அதை மக்களிடம் சொல்வதற்கு, ஹக்கான கொள்கையில் இருப்பதற்கு அவர்களுடைய உள்ளத்தில் சில பயம் ஏற்படும். அதுதான் கோழைத்தனம். அதே போன்று பாருங்கள், கஞ்சத்தனம் இரண்டாவது. அல் புஹுல், அல்லாஹ் அவருக்கு மிக பரக்கத்தான அளவுக்கு எல்லா வளங்களையும் அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஆனால் அவர் என்ன செய்வார்? அதில் இருந்து கஞ்சத்தனப்படுவார். அல்லாஹ் வழங்கிய அந்த செல்வலிருந்து நல்வழியில் செலவு செய்யாமல் அதை அப்படியே பிடித்து கொள்வது அல் புஹுல், கஞ்சத்தனம். அடுத்து மிக முக்கியமாக சொன்னாங்க, وَأَعُوذُ بِكَ مِنْ أَنْ أُرَدَّ إِلَى أَرْذَلِ الْعُمُرِ, மிக மோசமான வயோதிக நிலைக்கு திருப்பப்படுவதிலிருந்து. அதான் சொன்னாங்க, ஒரு வயோதிகம் என்று ஏற்படும். அந்த வயோதிக நிலையை அடைந்த பிறகு மூளைக்கு செல்லக்கூடிய செல்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுவிடும். எந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும் என்று தெரியாது. பொருத்தம் இல்லாத இடத்தில் பொருத்தமற்ற வார்த்தைகளை பேசுவார்கள். எதாவது சொன்னாங்க, முதுமையின் தள்ளாத அந்த நிலை, நம்முடைய கண்ட்ரோலில் இருக்க மாட்டோம். என்ன பேசுவோம் என்று நமக்கு தெரியாது. இதுதான் சொன்னாங்க, வஅஊது பிக மன் அன் உரத்த இலா அர்தலில் உமுர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும்போது, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் முதுமையை அடைந்த நிலையில் அவர்களை பார்த்து உஃப் என்று சொல்லாதீங்க. உஃப்னா நாங்கள் சீன் என்று போட்டிருப்பாங்க. உஃப்னா அமைதியாயிருங்க, கொஞ்சம் சத்தம் கட்டாமல் இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சொல்கிறோமா இல்லையா? நம்முடைய வயோதிக பெற்றோர்களை பார்த்து சொல்லுவோம். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை யார்கிட்டையாவது ஷேர் பண்ண மாட்டோமா என்று நினைப்பார். ஆனால் ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு அவர் அப்படியே அடக்கி வைப்பது. அவர் என்ன செஞ்சிட்டாரு? அவருக்கு சிந்திக்கக்கூடிய தன்மை குறைஞ்சிருச்சு, மூளையில் செல்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதலாக, ஒரு பெற்றோருக்கு ஆறுதலாக பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்துல நாம் உஃப் என்று சொன்னாமல் அவருக்கு ஆறுதலாக இருக்கணும். இந்த இடத்துல துவா, வஅஊது பிக மன் அன் உரத்த இலா அர்தலில் உமுர், முதுமையின் தள்ளாத நிலையிலிருந்து யா அல்லாஹ் பாதுகாப்பு தருவாயாக. வஅஊது பிக மின் ஃபித்னத்தி துன்யா, இந்த துன்யாவில் ஏற்படக்கூடிய ஃபித்னாவிலிருந்து யா அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பாயாக. வஅஊது பிக மின் அதாபில் கப்ர், மரணித்த பிறகு ஏற்படக்கூடிய ஃபித்னாவிலிருந்து யா அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக என்ற இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஓதி வந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த துஆக்களை ஓதி நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சீர்படுத்தி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துஆக்களை கற்றுத்தருவாங்க. அல் குர்ஆனில் சூரத்துல் பக்ரால வரக்கூடிய ஒரு வசனம், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா. ஹதீஸை நாம் பார்க்கும்போது கூடுதலான ஒரு வார்த்தை, அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ், இந்த உலகில் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக. அல் ஹஸனா என்று சொன்னால், இந்த உலகத்தில் நமக்கு ஈமான், நல்ல ஆரோக்கியம், நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நமக்கு பிறக்கக்கூடிய நல்ல சந்ததிகள், ஹலாலான வாழ்வாதாரங்கள், பயனுள்ள கல்வி, பயனுள்ள அறிவு, மன அமைதி, நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், இன்னும் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகில் நலவை நாடுவாயா. அதில் எதெல்லாம் அடங்கியிருக்கு நம்ம பார்க்கணும். முதல்ல ஈமான். ஏதோ பெயரோருக்கு முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணிக்காமல் உண்மையான ஈமான்தாரியாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணிக்க வேண்டும். அதுதான் இந்த துஆ நமக்கு சொல்லித் தருகின்றது. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் உள்ள எல்லா நலவையும் எனக்கு தருவாயாக, குறிப்பாக என்னுடைய ஈமானை வலுப்படுத்துவாயாக. இரண்டாவது, நல்ல ஆரோக்கியம். இந்த உலகத்தில் இன்றைய கால சூழலில் ஆரோக்கியமாக வாழ்வது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஃபضலாக இருக்குது. நமக்கு தரப்பட்ட ஆரோக்கியம் சில மருத்துவமனைகளுக்கு போய் சென்றால்தான் தெரியும். நம்மை விட வயதில் குறைந்தவர்கள் கடுமையான நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. உடல் உறுப்புகள், உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஈஸியாக நம்ம சுவாசிக்கிறோம். இயற்கை உபாதைகளை நமக்கு அந்தந்த நேரத்தில் கழித்து விடுகிறோம். இதெல்லாம் செய்ய முடியாமல் எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் நாம் கண்கொண்டு பார்த்தாதான் அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த அருட்கொடை நமக்கு தெரியும். வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன். உங்களுக்குள்ளேயே அல்லாஹ் பல அருட்கொடைகளை வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். அதை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ், என்னுடைய உடலை ஆரோக்கியமாக ஆக்கித்தாயா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி, அந்த துஆவை நம்ம பார்க்கும்போது, யா அல்லாஹ், என்னுடைய உடலில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தித்தா. அந்த ஆரோக்கியம் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஃபضல். அடுத்தது பாருங்கள், நல்ல குடும்பம். நல்ல குடும்பமாக அமைவது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய கிஃப்ட். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தந்தையை திருத்த முடியவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை நேர்வழிப்படுத்த முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பேணி பராமரித்து வளர்த்த சிறிய தந்தை அபூ தாலிப் அவரை நேர்வழிப்படுத்த முடியவில்லை. ஆனால் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகின்றானோ அவர் மட்டும்தான் நேர்வழி பெறுவார். அந்த அடிப்படையில் என்னுடைய குடும்பம் நேர்வழி பெற வேண்டும், என்னுடைய குடும்பம் இஸ்லாமிய சூழலில் இருக்க வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய நலவுகள். அடுத்தது, நல்ல சந்ததி. என்னுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? இன்றைய கால சூழல் நம்முடைய பிள்ளைகள் எதை நோக்கி பயணிக்கிறாங்க? நல்ல சந்ததியாக இருக்கிறாங்களா, மோசமான சந்ததிகளாக இருக்கிறாங்களா? இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏற்படுகின்றது. அல்லாஹ்ட்ட நலவை கேட்கணும். யா அல்லாஹ், நல்ல சந்ததிகளை யா அல்லாஹ் எனக்கு ஆக்கி தருவாயாக. எங்களுடைய வாழ்வாதாரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பரக்கத்தை ஏற்படுத்து யா அல்லாஹ். அந்த வாழ்வாதாரம் ஹலாலான வாழ்வாதாரமாக ஆக்குவாயாக. அதே போல் பயனுள்ள கல்வி. இன்றைக்கு கல்வி என்று பல கல்விகள் இருக்கின்றது. கல்வியை படிக்க அறிவு கூடுகிறதோ இல்லையோ, நிறைய பாவங்கள் கூடுகின்றது, நிறைய தவறான பழக்கங்கள் ஏற்படுகின்றது. நம்முடைய ஒவ்வொரு படிப்பும், நம்முடைய கல்வியும் நம்முடைய அறிவை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், மறுமையுடைய சிந்தனை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அதே போன்று இந்த உலகத்தில் மன அமைதி மிக முக்கியம். மன அமைதி ஒரு மனிதனுக்கு இல்லைன்னு சொன்னால் அவன் பல வழிகளில் தடுமாறி விடுவார். மன அமைதி என்பது அல்லாஹ் சொல்கின்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப்.
அவனுடைய உள்ளம் அல்லாஹ்வை திக்ர் செய்வதால் மட்டுமே அவனுடைய உள்ளம் அமைதி பெறுகின்றது. மன அமைதியை தேடி எங்கு சென்றாலும் உள்ளபடியாக நம்முடைய உள்ளம் அமைதி பெறாது, அல்லாஹ்வை திக்ர் செய்வதால் மட்டுமே. இறுதியாக நல்ல அமல்கள், இந்த நல்ல அமல்கள் இந்த உலகத்தில் செய்தால் மட்டும்தான் மறுமையில் நாம் வெற்றி பெற முடியும். நல்ல அமல்கள் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக மறுமையினுடைய நிலை மிக மோசமாகும். ஆகிய இந்த எல்லா நலவுகளும் ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரணித்து விடுகின்றார். மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டாவது கட்டம் தான் அல் ஆখিরা. அதில் முதல்ல என்ன வேணும்? வஃபில் ஆখিরাতি ஹஸனால அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒரு அடியானுக்கு வேண்டும். இரண்டாவது பாவ மன்னிப்பு. நம்முடைய பாவத்தை மன்னித்தால் மட்டுமே நாம் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும். ஒவ்வொரு நாளும் நாம் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்துகிட்டே இருக்கணும். மூன்றாவது விசாரணை. நமக்கு கேட்கப்படக்கூடிய விசாரணை எளிதான விசாரணையாக இருக்க வேண்டும். யாரை அல்லாஹ் அதிகப்படியான கேள்விகள் கேட்டு குறுகி விசாரிக்கின்றானோ, துருவி விசாரிக்கின்றானோ, அந்த அடியான் நிச்சயமாக சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. எனவே நம்முடைய விசாரணை எளிதான விசாரணையாக வேண்டும். அதே போன்று சொர்க்க பாக்கியங்கள், உயர்வான அந்தஸ்துகள் மறுமையில், இதெல்லாம் வஃபில் ஆখিরাতি ஹஸனா. யாரெல்லாம் எனக்கு சொர்க்கம் மட்டும் தந்துடாத, அந்த சொர்க்கத்தில் உயர்வான அந்தஸ்தை நான் அடைய வேண்டும். அதே போன்று மறுமையில் பெறக்கூடிய எல்லா நன்மைகளும் வஃபில் ஆখিরাতি ஹஸனாவில் அடையும். பாருங்கள், ரெண்டு வார்த்தை தான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. இந்த வார்த்தைக்குள்ளே இவ்வளோ அம்சம் உள்ள அடங்கியிருக்கின்றது. வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமை வாழ்க்கையில் இவ்வளோ அம்சங்கள் இருக்கின்றது. இந்த ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ் நமக்கு அழகான முறையில் இந்த துவாவை நமக்கு கற்றுத் தருகின்றான். வகினா அஸாபன் நார். அதே போன்று வேதனையிலிருந்து, நரக வேதனையிலிருந்து யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹுடைய ஃபضல், அல்லாஹுடைய ரஹ்மத் எந்த அடியான் மீது இருக்கின்றதோ அவன் மட்டும்தான் நரக வேதனையில் தப்பிப்பான். மற்ற அனைவர்களும் அந்த நரகத்துக்குரியவர்களாக ஆக்கப்படுவார்கள். அப்போது இந்த துவாக்களும் நிறைய அதிகப்படியான துவாக்கள் எல்லாம் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் வரக்கூடிய காலங்களில் நிறைய துவாக்களை நம்ம மனனம் செய்வோம். இது வெறும் செய்தியாக இல்லாமல் நிறைய செய்திகளை நம்ம கேட்டிருப்போம் ஜும்மாவுடைய உரையில். அந்த உரை முடிந்த பிறகு இமாம் பேசிய பல செய்திகள் நமக்கு மறக்கடிக்கப்பட்டுரும். இன்ஷா அல்லாஹ் முடிந்த வரைக்கும் இந்த துவாக்கள் எல்லாம் நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம ஓதணும். இந்த தேவையில் உடையவளாக இருக்கிறோமா இல்லையா? ஃபித் துன்யா ஹஸனா சொன்னோம். இந்த உலகத்தில் எல்லா நலவுகளும் தேவை உடையவளாக இருக்கிறோமா இல்லை இல்லையா? ஒவ்வொருத்தரும் நம்ம கேள்வி கேட்கணும் நமக்குள்ள. அப்போ இவ்வளோ தேவை எனக்கு இருக்கிறது, நான் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு நாள் நான் பிரார்த்தனை செஞ்சேன். இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா துவா எனக்கு தெரியும். ஆனால் எத்தனை நாட்கள் நான் இந்த துவாக்களை நான் மனப்பாடம் செஞ்சு நான் ஓதிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் மிக பிரதானமாக இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா தான் கேட்பாங்க. அவ்வளோ ஆழமான கருத்து உடையதாக இருக்கின்றது. எனவே நாம் எதையெல்லாம் நம்ம கேட்டோமோ அதை செய்தியாக மட்டும் வாங்கி செல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இபாதத்தாக தொழுகைக்கு பிறகு நாம் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் ஓத வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான ஒரு நற்பாக்கியங்களை எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள்புரிவானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون.